ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் எல்லாருமே தக்காளி சாதத்துல அந்த தக்காளிய மட்டும் அந்த தோலோட இருக்குதுன்னு அத வெளிய எடுத்து எடுத்து வப்பாங்க. அது பெரியவங்களா இருந்தாலும், நம்ம குழந்தைங்களா இருந்தாலும் அந்த வேலைய தான் செய்வாங்க. ஆனா நான் செஞ்சிருக்கிற இந்த தக்காளி சாதத்துல, நீங்க ஒரு தக்காளிய கூட பார்க்க முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு நான் வந்து உதிரி உதிரியா அந்த தக்காளிய மறைச்சு செஞ்சிருக்கேன். அது எப்படி மறைச்சு செஞ்சேன்னு பார்க்கலாமா? வாங்க ஃபர்ஸ்ட்டு குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறமா தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய பெரிய வெங்காயமா நறுக்கியிருக்கேன். அத வந்து இதுல சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு பச்சை மிளகாயும் நறுக்கி அதுல சேர்த்துட்டு, தேவையான அளவுக்கு மல்லி, புதினாவும் இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து இத வதக்கிக்கோங்க. இப்ப அந்த சீக்ரெட் என்னன்னா, இப்போ நான் ஒரு 4 தக்காளிய எடுத்து நல்லா இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கிட்டேன். கொரகொரப்பாவே அடிச்சு எடுத்துக்கோங்க போதும். இப்ப பாருங்க அத நல்லா கிண்டி விட்டுருங்க. அத கிண்டி இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூளு, அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூளு, ஒரு 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா அவ்வளோதான். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு, அப்புறமா நான் வீட்ல நம்ம புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அரிசிய போட்டு தான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். இத அரிசிய சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவுக்கு குக்கருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி, இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உப்பு போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து விசில் போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்படியே உதிரி உதிரியா சூப்பரா எம்மியா இருக்கும் இந்த தக்காளி சாதம். கண்டிப்பா உங்க கிட்ஸுக்கு, உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா குக்கர இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கு அப்புறமா நீங்க வந்து மல்லி இல கண்டிப்பா தூவிக்கோங்க. அப்பதான் மணமா இருக்கும். ஸோ நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி சூப்பரான வீடியோஸ் பார்க்க, குக்கிங்ஸ் வீடியோஸ் பார்க்க என்னுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. See you. பை பாய்.